நம்ம என்னதான் தமிழ் புக்கில் நிறைய பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக படிச்சிருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் சில கொஷின் கஷ்டமாக இருக்கும். அப்படி கேட்கக்கூடிய தமிழ் அவுட் சோர்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். அகம் பிளஸ் செவி அப்படின்னா அஞ்சவி. இதோட விதி என்னன்னா மவ்வீறு ஒற்றழிந்து அதற்கு இனமான மெய்யெழுத்து தோன்றும். அதாவது இம்முங்கிற இந்த ஒற்று அழிஞ்சிட்டு அதற்கு இனமான மெய்யெழுத்து அங்கே வரும். அதே மாதிரி இம்முக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காசா தா இந்த எழுத்துக்கள் வந்தாலும் இது கெட்டு போயிடும். இப்போ பாருங்க, மவ்வீறு ஒற்றழிதா இம்முங்கிற இந்த ஒற்று அழிஞ்சு போயிடும். இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காங்கிற எழுத்தும் கெட்டு போயிடும். இப்போ ஆ பிளஸ் செவின்னு இருக்கு. இதுக்கான இணை எழுத்து தோன்றுமா? வல்லின எழுத்துக்கு இணை எழுத்து அப்படிங்கிறது மெல்லின எழுத்துக்கள். வல்லின எழுத்துக்கள் கசட தபர. இதுவே மெல்லின எழுத்துக்கள் என்னன்னா ஞெங்கென நமன. இந்த நேர்ல இருக்கக்கூடிய ஆர்டர் தான் இதோட இணை எழுத்து. சரிங்களா? இப்போ சாவோட இணை எழுத்து பக்கத்தில் இருக்கா? சாவோட இணை எழுத்துங்கிறது ஞாங்கிற எழுத்து. ஸோ ஞாங்க இஞ்சா கன்வெர்ட் ஆகும். அப்போ அஞ்சவி இந்த மாதிரி புணரும். அடுத்து பாருங்க, மவ்வீறு ஒற்றலிதா காங்கிற எழுத்து பக்கத்தில் கெட்டு போயிருமா? இப்போ கை இருக்கு. கைங்கிறது கா வரிசை. அப்போ காவோட இணை எழுத்துங்கிறது இங்கு. அப்போ அங்கை என்ன புணரும். அடுத்து இம்மு கெட்டு போயிடும். பக்கத்தில் இருக்கக்கூடிய காங்கிற எழுத்து கெட்டு போயிடும். சாவோட இணை எழுத்துங்கிறது இஞ்சு. அப்போ அஞ்சரை இந்த மாதிரி புணரும். அடுத்து பாருங்க, அது பிளஸ் அன்றுன்னு கொடுத்துருக்காங்க. தூவை பிரிச்சிங்கன்னா இத்து பிளஸ் ஊ. உயிர்வரின் முக்குரல் மெய்விட்டு ஓடும். இந்த ஊ கெட்டு போயிருமா? அடுத்து ஆவோட இணை எழுத்து என்னன்னு பாருங்க. ஆவோட இணை எழுத்துங்கிறது ஆங்கிறது. ஸோ இங்கே ஆண் வரும். அப்போ அதன்றுன்னு போடக்கூடாது. அதான்று. இந்த இத்து குட்டல் ஆங்கிறது தாவா மாதிரி அதான்று இந்த மாதிரி புணரும். சரிங்களா? இது டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து அகம் பிளஸ் தன்னன் இருக்கு. மவ்வீறு ஒற்றலிதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய காங்கிற எழுத்து கெட்டு போயிடும். இப்போ தாவோட இணை எழுத்து அப்படிங்கிறது இந்து. அப்போ அந்தன் இந்த மாதிரி புணரும். இந்த மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸ் கொஸ்டின் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.